தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அருமையான டாபிக்ங்க. இந்த டாபிக் சத்தம் போட்டு பேசுவதால் ஏற்படும் தீமைகள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த விஷயங்கள் தெரிய வேண்டியவங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஒரு நல்ல நாலேஜாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில், ஒரு ஸ்தாபனத்தில், ஒரு இடத்துல, சரிங்களா, நீங்கள் சத்தம் போட்டு பேசுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரபஞ்ச சக்தியை நீங்கள் தாக்குறீங்க, பிரபஞ்ச சக்தியை நீங்கள் அஃபெக்ட் பண்ணுறீங்க, சரிங்களா. நீங்கள் தினசரி ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க, சரியா. தினசரி ஒரு வேண்டுதல் இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் ஸ்தாபனம் இருக்குன்னு சொன்னாக்கா அங்கே உங்களுக்கான வியாபாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள்களை நிறைய வேண்டுவீங்க. உங்களுக்கான குலதெய்வம் அங்கே வசிச்சுட்டு வரும், சரிங்களா. பிரபஞ்ச சக்திகள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கும், சரிங்களா. வீடாக இருக்கட்டும், நீங்கள் வாழக்கூடிய எந்த இடமா இருக்கட்டும், உங்கள் நிலமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அமைதியான சூழல் நிலவும் போது என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பறவையின் சத்தத்தை கூட உங்களால் கேட்க முடியும், சரிங்களா. ஒரு கல் விழுந்தா கூட அதை கேட்க முடியும். பின் ட்ராப் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஈஸியாக நம்மளால கேட்டுக்கொள்ள முடியும். நம்ம மூளையானது தடுமாறாது, சரிங்களா. தேர் இஸ் நோ கன்ஃபியூஷன் டு லேர்ன் ஆர் லிசன் எ திங். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் கற்றல், ஒரு விஷயத்தை புரிதல், தெரிதல், இது இருக்குன்னு சொன்னாலே உங்களோட மனதானது, உங்களோட மூளையானது அமைதியாக இருக்குங்க. சிம்பிள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா துணைவியார், மனைவியார், யாரும் இவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க. ரொம்ப ஒரு அமைதியான முறையில் ஒரு செழிப்பான ஒரு வார்த்தைகளை உங்ககிட்ட பேசுகிறாங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அன்று முழுவதும் இல்லைன்னா எவ்வளோ நாட்களுக்கு வேணாலும் அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வேணுமா? எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் லவர் உங்ககிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன வார்த்தை உங்கள் மனசில் எவ்வளோ நாளைக்கு தங்கும்? அது உங்களால் சொல்ல முடியுமா? உங்களோட வாழ்நாள் முழுவதும் அந்த வார்த்தையோட ஒலி சத்தம் தெளிவாக கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க. ஆனால் இதே உங்கள் லவர் உங்கள் கோபத்தில் உங்களை கண்ட மேனிக்கு திட்டிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை உங்களால் எவ்வளோ நாளைக்கு மெமரியில் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதி சொல்கிற குறுகிய காலம் மட்டும்தான் இருக்கும். அங்கே அந்த அமைதிக்கும் அந்த சாஃப்ட்னஸான அந்த வேர்டுக்கும் அந்த ஒரு மென்மையான தன்மைக்கும் தான் நீண்ட நாள் உங்களோட மெமரியில் கெப்பாசிட்டி இருக்கும், சரிங்களா. இதே ஒரு டேமேஜான வேர்டு, ஒரு சவுண்டு, ஒரு டெசிபல், அதாவது சத்தத்தின் அளவுகோல்கள் ரொம்ப ஏற்றமாக இருக்கிற வார்த்தைகள் உங்கள் மனசில் தங்காது. அது கூடிய விரைவிலேயே அழிந்து போகும். அப்படி இல்லைன்னா ஒரு தெளிவின்மை இருக்கும். அதனால அந்த வார்த்தைகளே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. புரியுதுங்களா? ஒரு அமைதியான வீட்டில் மென்மையாக பேசும்போது உங்களோட வாழ்வியல் முறையே மாற்றப்படும். அதே ஒரு நச்சரிப்பான ஒரு இடத்துல சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்வியல் முறை டோட்டலாகவே மாறிவிடுது, சரிங்களா. இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயமே உங்களால் ஒற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இது புரிதல் இருக்கிறவங்க, அனுபவம் ஏகப்பட்ட பேருக்கு இருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வார்த்தை, அதனோட சவுண்டு, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் முதல்ல, சரிங்களா. ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். அப்போ தான் நீங்கள் சக நண்பர்களை, சக மனிதர்களை ஈர்க்க முடியும், அவங்களோட ஒற்றுமையாக வாழ முடியும், சரிங்களா. இன்பமாக இருக்க முடியும், சந்தோஷமான மனநிலையை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு பறவை
சின்ன தேன் சிட்டுக்குருவின்னு வச்சுக்கோங்க. அந்த பறவை எந்த அளவுக்கு சவுண்ட் பண்ணும்? நீங்க அந்த பறவையை உங்க வாழ்க்கையில 10 முறை பார்த்துருப்பீங்க. 10 முறையில எந்த முறையாவது அதுல வித்தியாசத்தை பார்த்துருக்கீங்களா? சரிங்களா? குரல், அதாவது அந்த இது பிச்சு மாறி இருக்குமோ தவிர, சரிங்களா, ஒரு முறை கீன்னு கத்தும், ஒரு முறை கான்னு கத்தும்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த சவுண்டோட ரிதம் அது மாறாது. அதே ஒரு நாய் குறைக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாய் என்ன பண்ணுது? அதோட சவுண்டு அது குறைக்கும் போது வர சவுண்டு தான் வரும். அதே குட்டி நாயாக இருந்தால் அது குறைக்கும் போது என்ன சவுண்டோ அதுதான். ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் அவர்களோட குரல்களை உசத்தியும் இறக்கியும் பேசுகிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். ஒரு வார்த்தையை, சரிங்களா, ஒரே ஒரு வார்த்தையை, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிற வார்த்தையை மெல்லமாக உங்கள் மனைவி கிட்ட சொல்லி பாருங்க. அவங்க திரும்ப உங்களை சீண்டுவாங்க, பேசுவாங்க. அதே வார்த்தையை கொஞ்சம் சவுண்டா, கொஞ்சம் ஆஷா சொல்லி பாருங்க, அந்த சண்டை 2 நாளைக்கு நீடிக்கும். கரெக்டுங்களா? இதுதாங்க விஷயம். வெரி சிம்பிள். உங்கள் வீடும் உங்கள் மனநிலையும் அமைதியாக இருக்கணும்னா, வீடுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும், பெற்றோர், உற்றோர், உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் அமைதியாக இருக்கணும்னா அமைதியாக பேசி பழகுங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா நல்லதே பேசுங்க. ஒரு மனிதன் அமைதியாக பேசும்போது வார்த்தைகளை கணித்து அவர்களின் நாவால் வெளியிடுவார். அப்படி வெளியிடும் போது தீய வார்த்தைகள் வராது, குழப்பங்கள் ஏற்படாது, சண்டை சச்சரவுகள் உருவாகாது. அதே மனிதன் யோசிக்காம சவுண்டா பேசும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையோட வார்த்தை உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய கார்பேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும், வேஸ்டான வார்த்தைகள்லாம் மிக்ஸ் ஆகிடும். அப்படி ஆகும்போது குழப்பங்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், மனசில் நிம்மதி குறைஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு நாள் நீங்கள் நிம்மதியாக இல்லைன்னா அந்த நாள் குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ரீகால் ஆகிற நாள் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 365 டேஸ், 365 டேஸில் ஒரு நாள் நீங்கள் சண்டை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எவ்ரி மந்த் அந்த நாளோ இல்லை எவ்ரி டே அந்த டைமோ உங்களுக்கு அது ரீகால் ஆகும். அப்படி ஆகும்போது டெஃபினட்டாக 365 டேஸில் அட்லீஸ்ட் 1 hour 1 minute ஆகுது உங்களுக்கு மைண்டில் அந்த பிரச்சனைகள் பிரதிபலிக்கும். அதனால் தயவு செய்து உங்களோட வார்த்தைகளை கட்டுக்கோப்பாக, மென்மையாக, அமைதியாக பேச பழகுங்கள். இதுவே ஒரு சிறந்த குடும்பத்தை இயக்குவதற்கான ஆதாரம். சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி.